அஸ்ஸலாமு அலைக்கும் திரு இஸ்புல்லா அவர்களே. இஸ்லாம் இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அந்த வகையில் தற்கால சூழ்நிலை தொடர்பான உங்கள் கருத்துக்களை அறிவதற்காக நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். எனவே இலங்கையிலே தற்போது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் விடயங்கள் தொடர்பான உங்கள் பார்வை எவ்வாறு இருக்கின்றது? உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு எதிராக அண்மை காலமாக புதுபல சேனல் என்று சொல்கின்ற ஒரு பௌத்த அமைப்பு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பிலே நாங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அது தொடர்பாக உரிய நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றினூடாக இந்த பிரச்சனைக்கு தெரிவுக்கு நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சு, ஜமியத்துல் உலமா, புதுபல சேனா, ஜாத்திய வேலை உரிமை போன்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகிறது. அவர்களுக்கு ஒரு கட்டமாக ஒரு ஹலால் சர்டிபிகேட், அதாவது ஹலால் நச்சான்று வழங்கும் ஒரு பிரச்சனை இருந்து அதை ஜமியத்துல் மாவட்டத்திலே இருந்து அதை அரசாங்கத்திடத்திலே பொறுப்பேற்று தாய்லாந்து, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே வழங்குவதை போன்று அந்த ஹலால் நச்சாட்சி பத்திரத்தை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுத்து இப்பொழுது அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது தொடர்பாக இன்னும் சில நாட்களில், நாளை அல்ல திங்கள் செவ்வாய் நாட்களில் பாராளுமன்றத்திலே விஷேட 2 கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கட்சித் தலைவர்கள் அந்த கூட்டத்திலே அநேகமாக இது தொடர்பான ஒரு உறுதி முடிவு எடுக்கப்படுமே நாங்கள் பார்க்கின்றோம். சொல்லுங்க. இடையிலே, அதாவது நேற்றைய தினம் காலிய ரம்புக்கல் அவர்கள் ஒரு சமய சார்பான இந்த விவகாரத்தை அரசாங்கம் பொறுப்பெடுப்பது அவ்வளவு நல்லதல்ல எனும் துணியிலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில வைத்து தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அது இந்த விடயத்தினை, அதாவது நீங்கள் முன்னெடுக்கும் இந்த விடயத்தினை எவ்வாறு பாதிக்கும்? நாங்களும் அந்த அவருடைய இன்டர்வியூ கேட்டோம். அது உண்மையிலேயே அரசாங்கம் அவ்வாறான இந்த தீர்மானம் இதுவரை எடுக்கவில்லை. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதில். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். என்றால் இது வெறுமனே ஒரு கட்சி மாத்திரமல்ல, அரசியல் இருக்கின்ற பல கட்சிகள் இணைந்து எடுக்க வேண்டிய தீர்மானம். ஆகவே முதல் ஹலால் சர்டிபிகேட் பிரச்சனை ஒரு தனியார் நிறுவனம் வழங்கக்கூடாது என்று சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மாற்றீடாக செய்ய வேண்டியது இணைய தாய்லாந்து ஒரு பௌத்த நாடு, சிங்கப்பூர் ஒரு வேறு நாடு, இவ்வாறு அந்நிய வேறு பலங்களை கொண்ட நாடுகளிலே அரசுதான் இதற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். நாங்கள் அது தொடர்பாக அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளில் இன்னும் ஒரு இறுதி முடிவுக்கு நாங்கள் வரவில்லை. அநேகமாக நாங்கள் இருவருகின்ற திங்கள் செவ்வாய் அந்த 2 நாட்களில்தான் அந்த விசேடமான அமைச்சர் நிமல் சிறிபாலச தலைமையிலே முன்னாள் பிரதமர் ரத்னசிறி பிரதமனாக உட்பட பல்வேறுபட்ட தலைவர்களை கொண்ட கூட்டத்தில் நாங்கள் அநேகமாக இருந்த வாரம் தொடர்பில் ஆராய்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கருத்து. அரசாங்கம் அவ்வாறான நிலைப்பாட்டாக இருந்தாலும் நாங்கள் அரசாங்கம் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் அமைச்சர்கள் அரசுக்கு நாங்கள் தொடர்பிலே அழுத்தத்தை கொடுத்து அவர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நல்லது. இங்கே ஒரு விடயம், அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று பார்க்கும் பொழுது இந்த வேகம் குறித்த ஒரு கவலை நிகழ்கின்றது. ஏனெனில் இப்பொழுது ஹலால் மாத்திரமல்ல பிரச்சனை எடுக்கும் இடங்களில் எல்லாம், அதாவது தற்பொழுது குருநாகலையில் மிக தீவிரமாக ஹலால் எதிர்ப்பில் இருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய விரோத நிகழ்வுகள் என்னும் பெயரிலே கூட்டத்தொடர்கள் நடைபெறுவது மாத்திரமல்ல, முஸ்லிம் கடைகளுக்கு வியாபார நிலையங்களில் இருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனும் பிரச்சாரம், இப்படியான வழியிலே இவை முன்னேறி கொண்டு செல்கையிலே அரசின் நடவடிக்கை இன்னும் சற்று வேகமாக இருக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பது சாதாரணமான விடயம். அந்த எதிர்பார்ப்பு தாங்களும் அறிந்ததாக இருக்கும். எனவே இதை எவ்வாறு நீங்கள் கையாள போகிறீர்கள்? உண்மையிலேயே மக்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். எங்களை சந்திக்கின்ற போது கூட முஸ்லிம்கள் மத்தியிலே, குறிப்பாளர்கள் மத்தியிலே நாங்கள் கூட சில அமைதியாக இருக்கும் நல்லது, இதற்காக ஒழுக்கமான அல்லது வேகமான முடிவுகள் எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதை நான் உணர்கின்றோம். ஆனால் அரசு இந்த சூழ்நிலையிலே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டியிருக்கின்றது. அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுக்க முடியாது. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானங்களும் இந்த சமூகத்தை பாதிப்புக்குள்ளாக்கி விடலாம். அவ்வாறான நாங்களும் அவ்வாறு தீவிரமான முடிவுகளை எடுக்க வேண்டும்.
அதன் மூலம் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த பௌத்த தீவிரவாதிகள் நினைக்கின்றார்கள். இதன் மூலம் ஒரு பிரச்சனை உருவாக வேண்டும், அதனை மூலதனமாக வைத்துக் கொண்டு ஒரு தொடர்ச்சியான மிகப்பெரிய பிரச்சனைக்கு அவர்கள் போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவரை நாங்கள் மிகவும் கவனமாக, ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவில் முஸ்லிம்கள் பரவலாக நாங்கள் வாழுகின்றோம். நாடு முழுவதும் பல 50-60 குடும்பங்கள் கூட பல ஆயிரக்கணக்கான பௌத்த சிங்கள மக்களுக்கு மத்தியிலே மிகச் சிறிய குக்கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் அந்த மக்கள் மத்தியிலே அந்த மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பு, அந்த மக்களுடைய மத நடவடிக்கை மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும். யாருதான் இதனை வெறுமனே ஒரு கட்சி தீர்மானமாக கூட கையாளாமல் அரசு ஒரு பொதுவான தீர்மானமாக கையாண்டு அதன் மூலம் உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றோம். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், ஜெனீவா கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஜெனீவா மாநாட்டுக்கு முன்னர் இவங்க ஒரு இன ரீதியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் இருந்துட்டு அவப்பேரை எடுப்பதற்கு கூட சில சர்வதேச சக்திகள் இணைந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்த புதுநல சோழனா இயக்கத்துக்கு சில சர்வதேச சக்திகள், தேசிய விரோத சக்திகள், இலங்கைக்கு எதிரான சக்திகள் கூட நிதி உதவிகளை வழங்கி அவர்களுக்கு ஊக்கமளிக்கின்றதா என்ற சந்தேகங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த சூழ்நிலைகளிலே மிகவும் கவனமாக இந்த கையாள வேண்டியிருக்கின்ற இந்த போது சில சந்தர்ப்பங்களில் வேகமாக நாங்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு எதிர்காலத்தில் இந்த முதலாவது ஹலால் பிரச்சனை முடிவடைந்தவுடன் ஒவ்வொரு பிரச்சனையாக நாங்கள் கையாள இருக்கின்றோம். நல்லது. அப்படியானால் இந்த குறிப்பிட்ட விடயம் தென்பகுதியிலே ஏற்பட்டிருக்க வேண்டிய விடயம் மத்திய பிரதேசங்களிலும் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே மக்களிடையே எவ்வகையான தாக்கத்தினை உருவாக்கி இருக்கின்றது? கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் கவலையோடு இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதையிட்டு இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் ஏனைய சமூகத்தோடு நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் தாழ்த்தப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், இன ரீதியான மோதல்களினோடாகப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த சமூகத்தை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். நாங்கள் அந்த தேர்தலுக்கு போகும்போது மக்கள் மிக விரைவாக இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அல்லது நாங்கள் இந்த பிரச்சனைகளை கையாளுகின்ற அவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நாங்கள் குறைவாக இருக்கின்றதால் கூட எங்களை குறை காண்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் மிக ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இது ஒரு சமூகம் சம்பந்தமான பிரச்சனை என்பதால் இந்த சமூகத்தின் குரல் ஒன்றாக ஒலிக்க வேண்டும், ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய இயல்பான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அதன் அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள், நீங்கள் உட்பட்ட அனைத்து சமூக பிரதிநிதிகளின் செயற்பாடு இது தொடர்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது எவ்வாறான அணுகுமுறை, கட்சி வேதங்கள் இங்கு எந்த வகையிலே இதில் இடையூறு செய்கின்றன? உண்மையிலேயே நாங்கள் இந்த விடயத்தில் ஒன்று கட்டிருக்கின்றோம். எந்த விதமான எங்களுடைய கட்சி இந்த வேறுபாடுகள் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எல்லாம் இப்போது இந்த பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்களும் ஒரு குழுவாக நாங்கள் செயற்படுகின்றோம். அவர்களுடைய ஜமியத்துலமாவுடைய வழிகாட்டுகளோடு அவர்களுடனான பல்வேறுபட்ட சந்திப்புகளோடு அடிக்கடி சந்திப்புகள் நடத்தி அதனூடாக இந்த பிரச்சனை கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இதில் எந்த விதமான ஒரு வேறுபாடும் கிடையாது. ஒருமித்த ஒரே கருத்திலே தான் இந்த பிரச்சனை நாங்கள் இப்பொழுது கையாண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே மக்கள் நிச்சயமாக தகவல்கள் மக்களை வந்து அடையும் வேகம் அல்லது தகவல்கள் சரியான முறையிலே மக்களை வந்து அடையும் தேவை இருக்கின்றது. ஏனெனில் அரசியல்வாதிகள் இப்பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர் உட்பட்ட அனைத்து அரசியல் அங்கம் வகிக்கும் நாம் இங்கே நேர்காணலில் எம்மோடு ஈடுபட்ட அனைவரிடமும் ஒரே கருத்து இருக்கின்றது. அதாவது இதை அமைதியாக அரசோடு இணைந்து செயற்பட்டு இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டும் என்பது. அது நிச்சயமாக வரவேற்கப்பட
வேண்டியது. ஏனெனில் சமூகம் இந்த விடயத்திலே ஒன்றிணைந்து இருக்கின்றது. எனினும் ஆங்காங்கே இடம்பெறும் வன் செயல்கள் மூலம் இப்பொழுது பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் வெளிநாட்டு நிதியுதவியில் இயங்கினால் அதை கட்டுப்படுத்துவது, உடனடியாக கட்டுப்படுத்துவது அரசின் தேவையாக இருக்கின்றது. ஏன் அதை அரசு செய்யாமல் இருக்கின்றது? அதை பார்த்து ஏன் முஸ்லிம் தலைவர்கள் வாய்மூடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கவலை வெளிப்படையாக இருக்கின்றது. இந்த இடைவெளியை எவ்வாறு குறைப்பது? நாங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கவில்லை. அது ஒரு சில சகோதரர்கள் கருதினால் நாங்கள் அவ்வாறு இருக்கவில்லை. அது சொன்ன ஜனாதிபதிகளோடு, பாதுகாப்பு அமைப்பின் செயலாளரோடு, சுகமாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ் பக்சவர்களோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். இணைய கட்சிகளோடும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் தலைமைத்துவங்களோடு நாங்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவ்வாறு பேசணும் என்று அறிக்கையை எடுத்துக் கொண்டிருக்க முடியாது. அங்கே காலியிலே ஒரு பள்ளிவாசல் கண்ணாடி உடைக்கிறார்கள் என்றவுடன் நாங்கள் இன்னொரு பஞ்சனுடைய கண்ணாடியை உடைக்க முடியாது. நாங்கள் மிக அந்த விடயங்கள் வருகின்ற போது மிக கவனமாக காலியிலே அல்லது குன்னாலு சமயத்திலோ நாங்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தரப்பினரோடு, போலீஸ் மாதிரிகளோடு, ராணுவ சம்பந்தப்பட்ட பிரதேச அதிகாரிகளோடு நாங்கள் தொடர்ச்சியான துறைகளை வைத்துக் கொண்டு அந்த மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான முடியுமான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் நாளாண்டும் சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, பிரச்சனை பெற்றுக் கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு அமைதியான முறையில் தான் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு போட்டியாக நாங்களும் ஒரு போட்டிக்கு போட்டியாக நாங்களும் இந்த பிரச்சனைகளை கையாள முடியாது என்றால் நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம். இந்த நாடு முழுவதும் நாங்கள் பறந்து வாழ்கிறோம். ஒரு சிறிய நடவடிக்கை அல்லது ஒரு அமைச்சருடைய ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஒரு சிறிய செயல் முஸ்லீம்களுடைய மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஆகவே அவ்வாறான சூழ்நிலைகள் இல்லாமல் நாங்கள் பேட்டிகளை தவிர்த்துக் கொண்டு முடியுமான வரையில் இந்த பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசையும் நாங்கள் வற்புறுத்திக் கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு சில தர்மசடங்கள் இருக்கின்றது. சுதந்திரங்களில் நாங்கள் எதிர்பார்ப்பதை அரசாங்கம் வெளிப்படையாக உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கிறார். ஆகவே அவ்வாறு செய்யவில்லை என்கின்றவுடன் நாங்கள் அரசின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டுகளை நாங்கள் சுமத்துகின்றோம். எனவே அரசு நடவடிக்கை எடுத்து வருவது இதை விட கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நான் நினைக்கின்றேன் முதலில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இந்த ஹலால் பிரச்சனை. அதை தொடர்பில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தவுடன் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பிலே மிக விரைவில் எங்களுக்கு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நம்புவோம். இந்த வேலையை அப்படியானால் மக்களை நோக்கி நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? உண்மையிலேயே நாங்கள் மிகவும் கவனமாகவும் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் மிக விரைவிலே தீர்க்கப்பட்டு கடந்த காலங்களை போன்று நாங்கள் எல்லா சமூகங்களும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக இவ்வாறு எங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற சகோதரர்களுக்கு நல்ல எண்ணங்களை, எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும். நாங்கள் மிகவும் அமைதியாக இருந்தால் இந்த மிகவும் கவனமாக இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும். சில சகோதரர்கள் பேசுகின்ற போது அல்ல சில சகோதரர்கள் விமர்சிக்கின்ற போது சில சகோதரர்கள் சில பௌத்த குருமாரை விமர்சித்து நடவடிக்கை எடுக்கின்ற போது அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே மிகவும் கவனமாக அவதானமாக அவர்கள் செயற்பட வேண்டும். அமைதியோடு பொறுமையோடு இருந்து பிரார்த்தனைகளினூடாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வென்றெடுத்து தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான வேண்டுகோள் சந்தர்ப்பத்திலே நான் விசேஷமாக இலங்கைக்கு வெளியிலே வாழுகின்ற சர்வதேச வாழுகின்ற இலங்கையைச் சேர்ந்த ஏனைய நாட்டு முஸ்லிம் சகோதரர்களுக்கு இந்த வேண்டுகோளை சந்தர்ப்பத்திலே நான் விடுக்க விரும்புகின்றேன். நல்லது. இறுதியாக ஜமியத்துல் உலமா பற்றி கூறுங்கள். அதாவது ஜமியத்துல் உலமாவை இந்த விடயத்திலே ஏதோ ஒரு வழியிலே இழுத்து அனைவராலும் மதிக்கப்படும் நமது மார்க்க அறிஞர்கள் தொடர்பான தவறான கருத்துக்கள், தவறான வெளிப்பாடுகள், விமர்சனங்கள் என்று பல வகையான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நீங்கள் அரசியல்வாதிகள் எந்த வகையிலே உதவியாக இருக்கின்றீர்கள்? அவர்கள் எந்த அளவு உங்களோட ஒத்துழைப்போடு இருக்கின்றார்கள்? அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைமைத்துவத்திலே தான் இப்பொழுது செயற்படுகின்றோம். அவர்களோடு இணைந்துதான் நாங்கள் குறிப்பாக முஸ்லிம் கட்சியுடைய தலைமைகள் அடிக்கடி அவர்களோடு சந்தித்து கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி
அவர்களுடைய ஆலோசனைகளோடு தான் இதுவரையிலும் எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சிலர் விமர்சிக்கின்றவர்கள் எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் ஒழுங்க முடியாது. ஆகவே நாங்கள் அதில் ஜன்மியத்திலும் அதனுடைய தலைமைத்துவத்தில் அவர்களோடு இருந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நல்லது, நன்றி. இந்த வேளையிலே நேரலையில் இணைந்து கொண்டு உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னும் ஒரு பொழுதில் தேவையற்ற நிமித்தம் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி. ஜஸாக்குல்லாஹ். நன்றி.